மக்கபேயர் முதல் நூல் அதிகாரம் 13. யூதேயா நாட்டின் மீது படையெடுத்து அதை அழித்தொழிக்கும்படி திரிபோ பெரும் படை திரட்டியிருந்தான் என்று சீமோன் கேள்விப்பட்டார். மக்கள் அஞ்சி நடுங்கியிருப்பதைக் கண்டு அவர் எருசலேம் சென்று மக்களை ஒன்று சேர்த்தார். அவர்களுக்கு அவர் ஊக்கமளித்து, நானும் என் சகோதரர்களும் என் தந்தையின் குடும்பமும் திருச்சட்டத்துக்காகவும் திரு உறைவிடத்துக்காகவும் செய்துள்ள அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் புரிந்துள்ள போர்களையும் எதிர்கொண்ட இடுக்கண்களையும் அறிவீர்கள். இதை முன்னிட்டே என் சகோதரர்கள் அனைவரும் இஸ்ராயேலுக்காக மடிந்தார்கள். இப்போது நான் மட்டுமே எஞ்சியிருக்கிறேன். எந்த துன்பம் நேர்ந்தாலும் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்ள முனைவேன் என சிறிதும் எண்ண வேண்டாம். ஏனென்றால் என் சகோதரர்களை விட நான் சிறந்தவன் அல்லேன். ஆதலால் என் இனத்தார், திரு உறைவிடம், உங்கள் மனைவி மக்கள் ஆகியோருக்காக வேற்றினத்தார் எல்லாரையும் பழிவாங்குவேன். ஏனெனில் அவர்கள் நம்மீது கொண்ட பகைமையினால் நம்மை அழித்தொழிக்க கூடியிருக்கிறார்கள் என்றார். இச்சொற்களை கேட்டதும் மக்கள் புத்துணர்வு பெற்றார்கள். எல்லோரும் உரத்த குரலில், உம் சகோதரர்களாகிய யூதாவுக்கும் யோனத்தானுக்கும் பதிலாக நீரே எங்கள் தலைவர். நீர் எங்கள் போர்களை நடத்தும். நீர் சொல்வதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்றார்கள். ஆகவே சீமோன் எல்லா போர் வீரர்களையும் ஒன்று சேர்த்து எருசலேமின் மதில்களை கட்டி முடிக்க விரைந்தார். சுற்றிலும் அதை வலுப்படுத்தினார். அப்சலோமின் மகன் யோனத்தானையும் அவருடன் திரளான படையையும் யாப்பாவுக்கு அனுப்பினார். யோனத்தான் அங்கு இருந்தவர்களை வெளியே துரத்திவிட்டு அவ்விடத்தில் தங்கியிருந்தார். திரிபோ தாலமாயை விட்டு புறப்பட்டு திரளான படையோடு யூதேயா நாட்டின் மீது படையெடுத்தான். சிறைப்பட்டிருந்த யோனத்தானை தன்னுடன் அழைத்துச் சென்றான். சமவெளிக்கு எதிரில் அதிதாவில் சீமோன் பாசறை அமைத்தார். அவர் தம் சகோதரரான யோனத்தானுக்கு பதிலாக தலைவரானார் என்றும் தன்னுடன் போர் செய்யவிருக்கிறார் என்றும் திரிபோ அறிந்தான். ஆகவே அவரிடம் தூதர்களை அனுப்பி, உம் சகோதரரான யோனத்தான் வகித்திருந்த பொறுப்புகள் தொடர்பாக அரசு கருவூலத்துக்கு அவர் செலுத்த வேண்டிய பணத்தை முன்னிட்டு அவரை நாங்கள் சிறைப்படுத்தியிருக்கிறோம். அவர் விடுதலை பெற்ற பின் எங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நீர் 4 டன் வெள்ளியோடு அவருடைய மைந்தர்களுள் 2 பிணையாக இப்போது அனுப்பும். நாங்கள் அவரை விடுவிக்கிறோம் என்று சொல்லச் சொன்னான். அவர்கள் வஞ்சகமாய் பேசுகிறார்கள் என்று சீமோன் அறிந்திருந்தும் இஸ்ராயேல் மக்களின் கடும் பகைக்கு தாம் ஆளாகாதபடி பணத்தையும் பிள்ளைகளையும் கொண்டு வர கட்டளையிட்டார். ஏனெனில் சீமோன் பணத்தையும் பிள்ளைகளையும் திரிபோவுக்கு அனுப்பாததால் தானே யோனத்தான் மடிந்தார் என மக்கள் சொல்லக்கூடும் என்று அஞ்சினார். எனவே பிள்ளைகளையும் 4 டன் வெள்ளியையும் சீமோன் அனுப்பி வைத்தார். ஆனால் திரிபோ தான் சொன்ன சொல்லை மீறி யோனத்தானை விடுதலை செய்யவில்லை. பிறகு நாட்டின் மீது திரிபோ படையெடுத்து அழிப்பதற்கு அதனுள் புகுந்தான். அதோராவுக்கு போகும் வழியாக சுற்றி சென்றான். அவன் சென்ற இடமெல்லாம் சீமோனும் தம் படையோடு அவனுக்கு எதிராக அணிவகுத்து சென்றார். எருசலேம் கோட்டைக்குள் இருந்த பகைவர்கள் பாலை நிலம் வழியாய் தங்களிடம் வருவதற்கும் உணவுப் பொருள்களை கொடுத்தனுப்புவதற்கும் திரிபோவிடம் தூதர்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஆகவே திரிபோ தன் குதிரை வீரர்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தான். ஆனால் அன்று இரவு பனி மிகுதியாய் பெய்ததால் அவனால் போக முடியவில்லை. எனவே அவன் புறப்பட்டு கிளையாதுக்கு சென்றான். பாஸ்காமா அருகே வந்தபோது அவன் யோனத்தானை கொன்றான். அவ்விடத்திலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பிறகு திரிபோ தன் நாட்டுக்கு திரும்பிச் சென்றான். சீமோன் தம் சகோதரரான யோனத்தானின் எலும்புகளை எடுத்து வரச் செய்து தம் மூதாதையரின் நகரமாகிய மோதையினில் அவற்றை அடக்கம் செய்தார். இஸ்ராயேலர் எல்லாரும் பெரிதும் துயரம் கொண்டாடினர். அவருக்காக பல நாள் அழுது புலம்பினர். சீமோன் தம் தந்தையினுடையவும் சகோதரர்களுடையவும் கல்லறைக்கு மேல் முன்னும் பின்னும் பளபளப்பான கற்கள் பதிக்கப்பட்ட நினைவு மண்டபம் ஒன்றை எழுப்பினார். தொலையிலிருந்து பார்க்கக்கூடிய அளவு அது உயர்ந்திருந்தது. தம் தாய் தந்தைக்கும் 4 சகோதரர்களுக்கும் எதிரெதிராக 7 கூர்ங்கோபுரங்களை அவர் எழுப்பினார். இந்த கூர்ங்கோபுரங்களுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பின்னணி அமைப்பு ஒன்றை நிறுவினார்.
உயர்ந்த தூண்களை எழுப்பி அவற்றின் மேல் நிலையான நினைவு சின்னமாக இருக்கும்படி படைக்கலங்களை பொறித்தார். கடற்பயணம் செய்யும் யாவரும் காணும்படி படைக்கலங்களுக்கு அருகே கப்பல்களை செதுக்கி வைத்தார். அவர் மோதையின் நகரில் கட்டிய இந்த கல்லறை இந்நாள் வரை இருக்கிறது. இளைஞனான அந்தியோக்கு மன்னனுக்கு எதிராய் திரிபோ சூழ்ச்சி செய்து அவனை கொன்றான். அவனுக்கு பதிலாக ஆசியாவின் அரசனாகி முடி புனைந்து நாட்டுக்கு பேரிடர் விளைவித்தான். சீமோன் யூதேயாவின் கோட்டைகளை கட்டி சுற்றிலும் உயர்ந்த காவல் மாடங்கள், பெரிய மதில்கள், கதவுகள், தாழ்பாள்கள் ஆகியவற்றை அமைத்து கோட்டைகளை வலுப்படுத்தினார். கோட்டைகளுக்குள் உணவுப் பொருள்களை சேர்த்து வைத்தார். பின்பு சிலரை தேர்ந்தெடுத்து நாட்டுக்கு வரி விலக்கு கோரும்படி அவர்களை தெமேத்திரியு மன்னனிடம் அனுப்பினார். ஏனென்றால் திரிபோ கொள்ளையடிப்பது ஒன்றையே தன் தொழிலாக கொண்டிருந்தான். தெமேத்திரி மன்னன் அதற்கு இணக்கம் தெரிவித்து பின்வரும் மடலை சீமோனுக்கு எழுதி அனுப்பினான். தலைமை குருவும் மன்னர்களின் நண்பருமான சீமோனுக்கும் மூப்பர்களுக்கும் யூத இனத்தாருக்கும் தெமேத்திரி மன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது: நீங்கள் அனுப்பி வைத்த பொன்முடியையும் பொன் குருத்தோலையையும் பெற்றுக்கொண்டோம். உங்களுடன் நிலைத்த சமாதானம் செய்து கொள்ளவும் உங்களுக்கு வரி விலக்கு அளிக்குமாறு எம் அலுவலர்களுக்கு எழுதவும் ஆயத்தமாயிருக்கிறோம். நாம் உங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துகிறோம். நீங்கள் கட்டிய கோட்டைகள் உங்களுக்கே சொந்தமாகும். இந்நாள் வரை நீங்கள் செய்துள்ள தவறுகளையும் குறைகளையும் மன்னிக்கிறோம். நீங்கள் அரசருக்கு செலுத்த வேண்டிய சிறப்பு வரியிலிருந்து விலக்கு வழங்குகிறோம். எருசலேமில் வேறு வரிகள் இதுவரை விதிக்கப்பட்டிருந்தால் அவையும் இனிமேல் தண்டப்பட மாட்டா. உங்களிடையே தகுதியுள்ளவர்கள் அரசு பணிகளில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நம்மிடையே அமைதி நிலவட்டும். 170ஆம் ஆண்டு பிற இனத்தாரின் அடிமை நுகத்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் விடுதலை அடைந்தார்கள். பெரும் தலைமை குருவும் படை தளபதியும் யூதர்களின் தலைவருமான சீமோன் ஆட்சி செலுத்தும் முதல் ஆண்டு என்று இஸ்ராயேல் மக்கள் தங்கள் ஆவணங்களிலும் ஒப்பந்தங்களிலும் எழுதத் தொடங்கினார்கள். அக்காலத்தில் சீமோன் கசாரா நகரை முற்றுகையிட்டு படைகளால் அதை சூழ்ந்து கொண்டார். நகரக்கூடிய மரக்கோபுரம் ஒன்று செய்து அதை நகருக்கு கொண்டு வந்து காவல் மாடம் ஒன்றை தாக்கி கைப்பற்றினார். அந்த மரக்கோபுரத்துக்குள் இருந்தவர்கள் நகரினுள் நுழைந்ததும் அங்கு பெருங்குழப்பம் உண்டாயிற்று. நகரில் இருந்தவர்கள் துயரின் அடையாளமாக தங்களின் ஆடைகளை கிழித்து கொண்டு தங்கள் மனைவி மக்களோடு மதில் மேல் ஏறினார்கள். உரத்த குரல் எழுப்பி தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு சீமோனை வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் செய்த தீமைகளுக்கு ஏற்ப எங்களை தண்டியாது எங்கள் மீது மனமிறங்கும் என்று கெஞ்சினார்கள். சீமோனும் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து போர் புரிவதை நிறுத்தினார். ஆனால் அவர்களை நகருக்கு வெளியே துரத்திவிட்டு சிலைகள் இருந்த வீடுகளை தூய்மைப்படுத்திய பின்பு புகழ்பாக்களை பாடி இறைவனை போற்றிய வண்ணம் நகருக்குள் நுழைந்தார். அதனின்று எல்லா தீட்டுகளையும் நீக்கி திருச்சட்டப்படி ஒழுகி வந்தோரை அவ்விடம் குடியேற்றினார். அதை மேலும் வலுப்படுத்தி அதில் தமக்கென ஓர் இல்லத்தையும் அமைத்து கொண்டார். ஆனால் எருசலேம் கோட்டைக்குள் இருந்தவர்கள் வெளியே நாட்டுப்புறம் போகவும் நகருக்குள் வரவும் வாங்கவும் விற்கவும் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆதலால் அவர்கள் பசியால் வருந்தினார்கள். பலர் பட்டினியால் மடிந்தனர். இறுதியில் அவர்கள் சீமோனிடம் கதறி அழுது தங்களுக்கு அமைதி அளிக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரும் அவ்வாறே செய்தார். ஆனால் அவர்களை அவ்விடத்தினின்று துரத்திவிட்டு கோட்டையை தீட்டுகளினின்று தூய்மைப்படுத்தினார். இஸ்ராயேலின் பெரும் பகைவன் அழிக்கப்பட்டதால் 171ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் நாள் புகழ்பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் யாழ், கைத்தாளம், சுரமண்டலம் ஆகிய இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டும் கோட்டைக்குள் யூதர்கள் நுழைந்தார்கள். அந்த நாளை ஆண்டுதோறும் அவர்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும் என்று சீமோன் கட்டளையிட்டார். கோட்டைக்கு அருகில் இருந்த கோவில் மலையை மேலும் வலுப்படுத்தி அதில் அவரும் அவருடன் இருந்தவர்களும் வாழ்ந்தார்கள். தம் மகன் யோவான் ஆண்மை கொண்டவராய் இருக்க கண்ட சீமோன் அவரை படைகளுக்கெல்லாம் தலைவராக ஏற்படுத்தினார். யோவான் கசாராவில் வாழ்ந்து வந்தார்.
சீராக்கியன் ஞானம். அதிகாரம் 32. நீ விருந்துக்கு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டுள்ளாயா? இருமாப்பு கொள்ளாதே. விருந்தினர்களுள் நீயும் ஒருவனாக நடந்து கொள். முதலில் மற்றவர்களை கவனி, பிறகு நீ பந்தியில் அமர்ந்து கொள். உன் கடமைகளை எல்லாம் நீ செய்த பின் பந்தியில் அமர்ந்து கொள். அப்போது அவர்கள் மூலம் நீ மகிழ்வாய். விருந்தை நன்முறையில் நடத்தி தந்தமைக்காக நீ மணிமுடி பெறுவாய். மூப்பரே, பேசும், அது உமக்கு தகும். ஆனால் நுண்ணிய அறிவாற்றலோடு பேசும். இன்னிசையை தடை செய்யாதிரும். இசை ஒலிக்கும் இடத்தில் மிகுதியாக பேசாதீர். பொருந்தா வேளையில் ஞானத்தை வெளிப்படுத்தாதீர். திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் இன்னிசை நிகழ்ச்சி பொன் அணிகளில் இருக்கும் மாணிக்க முத்திரை போன்றது. சிறப்புமிகு திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் பன்னொழுகும் இன்னிசை பொன் அணிகலனில் இருக்கும் இரத்தின முத்திரை போன்றது. இளைஞனே, தேவைப்பட்டால் பேசு. அரிதாக, அதுவும் இருமுறை வினவப் பெற்றால் மட்டும் பேசு. சுருக்கமாய் பேசு. குறைவான சொற்களில் நிறைய சொல். அறிந்திருந்தும் அமைதியாக இரு. பெரியார்கள் நடுவில் உன்னை அவர்களுக்கு இணையாக்கிக் கொள்ளாதே. அடுத்தவர் பேசும்போது உளறிக் கொண்டிராதே. இடி முழக்கத்திற்கு முன் மின்னல் வெட்டுகிறது. அடக்கமான மனிதருக்கு முன் அவர்களது நற்பெயர் செல்கிறது. விருந்தை விட்டு நேரத்தோடு எழுந்திரு. கடைசி ஆளாய் இராதே. அலைந்து திரியாது வீட்டுக்கு விரைந்து செல். அங்கு கழித்திரு. உன் விருப்பப்படி செய். செருக்கான பேச்சுகளால் பாவம் செய்யாதே. மேலும் உன்னை படைத்தவரை போற்று. அவரே தம் நலன்களால் உன்னை நிரப்பியவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வர். வைகரையில் அவரை தேடுவோர் அவரது பரிவை பெற்றுக்கொள்வர். திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர். வெளிவேடக்காரர் அதனால் தடுக்கி விழுவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நீதி தீர்ப்பை காண்பர். தங்களின் நேர்மையான செயல்களை ஒளி போல தூண்டிவிடுவர். பாவியர் கண்டனத்தை தட்டி கழிப்பர். தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சாக்கு போக்குகளை கண்டுபிடிப்பர். அறிவுள்ளோர் பிறருடைய கருத்துக்களை புறக்கணியார். பெருமையும் இருமாப்பும் கொண்டோர் அச்சத்தால் பின்னடையார். எண்ணி பாராது எதையும் செய்யாதே. செய்த பின் மனம் வருந்தாதே. சிக்கலான வழிதனிலே போகாதே. ஒரே கல் மீது இருமுறை தடுக்கி விழாதே. தடங்கலற்ற வழியை நம்பாதே. உன் பிள்ளைகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றிக்கொள். உன் செயல்கள் அனைத்திலும் உன்னையே நம்பு. இவ்வாறு கட்டளைகளை கடைபிடிப்பாய். திருச்சட்டத்தை நம்புவோர் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பர். ஆண்டவரை நம்புவோர்க்கு இழப்பு என்பதே இல்லை. சீராக்கியன் ஞானம். அதிகாரம் 33. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு தீங்கு எதுவும் நேராது. அவர்களை அவர் சோதனையினின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். ஞானிகள் திருச்சட்டத்தை வெறுக்க மாட்டார்கள். அதை கடைபிடிப்பதாக நடிப்போர் புயலில் சிக்குண்ட படகு போல ஆவர். அறிவு கூர்மை கொண்டோர் திருச்சட்டத்தை நம்புகின்றனர். அது அவர்களுக்கு இறைமொழி போன்று நம்பிக்கைக்குரியது. உன் பேச்சை ஆயத்தம் செய்து கொள். அப்போது மக்கள் அதை கேட்பார்கள். நீ பெற்ற நற்பயிற்சியிலிருந்து கருத்துக்களை ஒழுங்குபடுத்து. பிறகு மறுமொழி கூறு. மூடரின் உணர்வுகள் சக்கரம் போன்றவை. அவர்களின் எண்ணங்கள் சுழலும் அச்சு போன்றவை. பொலி குதிரை மீது யார் ஏறிச் சென்றாலும் அது கனைக்கிறது. எள்ளி நகையாடும் நண்பர்கள் அதை போன்றவர்கள். ஒவ்வொரு நாளும்
ஒரே கதிரவனிடமிருந்து ஒளி பெற்றாலும் ஆண்டின் ஒரு நாள் இன்னொரு நாளை விட சிறப்பாக இருப்பது ஏன்? ஆண்டவருடைய ஞானத்தால் நாள்கள் வேறுபடுத்தப்படுகின்றன. அவரே காலங்களையும் விழாக்களையும் வெவ்வேறாக அமைத்தார். சில நாள்களை அவர் உயர்த்தி தூய்மைப்படுத்தினார், சிலவற்றை பொதுவான நாள்களாக வைத்தார். மனிதர் எல்லாரும் நிலத்திலிருந்து வந்தவர்கள், மானிடர் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டனர். நிறைவான அறிவாற்றலால் ஆண்டவர் அவர்களை வேறுபடுத்தினார். அவரே அவர்களின் வழிகளை வெவ்வேறாக அமைத்தார். ஆசி வழங்கி சிலரை அவர் உயர்த்தினார், சிலரை தூயவராக்கி தம் அருகில் வைத்துக் கொண்டார். ஆனால் வேறு சிலரை சபித்து தாழ்த்தினார். அவர்களிடத்திலிருந்தே அவர்களை விரட்டி அடித்தார். குயவர் கையில் களிமண் போல் அவர்களின் எல்லா வழிகளும் அவர்களது விருப்பப்படியே அமைகின்றன. மனிதர் தங்களை உண்டாக்கியவரின் கையில் உள்ளனர். அவர் தமது தீர்ப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு கைமாறு கொடுக்கிறார். நன்மைக்கு முரணானது தீமை, வாழ்வுக்கு முரணானது சாவு. இறைப்பற்றுள்ளோருக்கு முரணானோர் பாவிகள். உன்னத இறைவனின் எல்லா வேலைப்பாடுகளையும் உற்று நோக்கு. அவை இணை இணையாக உள்ளன, ஒன்று மற்றொன்றுக்கு எதிராயிருக்கிறது. இறுதியாக விழித்தெழுந்தவன் நான். திராட்சை பழம் பறிப்போர் விட்டு போனவற்றை திரட்டியவனை போன்றவன் நான். ஆண்டவரின் ஆசியால் நான் முதன்மை நிலை பெற்றேன். திராட்சை பழம் பறிப்போர் போல திராட்சை பிழியும் தொட்டியை நிரப்பினேன். எண்ணிப்பார், எனக்காக மட்டும் நான் உழைக்கவில்லை, நற்பயிற்சியை தேடும் அனைவருக்காகவுமே உழைத்தேன். மக்களுள் பெரியோர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். சபை தலைவர்களே, கூர்ந்து கேளுங்கள். உன் மகனையோ மனைவியையோ சகோதரரையோ நண்பரையோ உன் வாழ்நாளில் உன்மேல் அதிகாரம் செலுத்த விடாதே. உன் செல்வங்களை மற்றவர்களுக்கு கொடாதே. இல்லையேல் நீ மன வருத்தப்பட்டு அவற்றை திருப்பி கேட்கக்கூடும். உன்னிடம் உயிர் உள்ளவரை, மூச்சு இருக்கும் வரை மற்றவர்கள் உன் மீது அதிகாரம் செலுத்த விடாதே. நீ உன் பிள்ளைகள் கையை எதிர்பார்த்திருப்பதை விட உன் பிள்ளைகள் உன்னிடம் கேட்பதே மேல். உன்னுடைய எல்லா செயல்களிலும் சிறந்தோங்கு. உன் புகழுக்கு இழுக்கு வருவிக்காதே. உன் வாழ்நாளை நீ முடிக்கும் அந்நாளில், அந்த இறுதி நேரத்தில் உன் உரிமை சொத்தை பகிர்ந்து கொடு. தீவனம் தடி சுமை கழுதைக்கு, உணவு கண்டிப்பு வேலை அடிமைக்கு. அடிமையிடம் வேலை வாங்கு, நீ ஓய்வு காண்பாய். அவனை சோம்பியிருக்க விடு, அவன் தன்னுரிமையை தேடுவான். நுகமும் கடிவாளமும் காளையின் கழுத்தை வளைக்கின்றன. வாட்டுதலும் வதைத்தலும் தீய அடிமையை அடக்குகின்றன. அவனை வேலைக்கு அனுப்பு, இல்லையேல் அவன் சோம்பித் திரிவான். சோம்பல் பல வகை தீங்கையும் கற்றுக் கொடுக்கிறது. அவனுக்கு ஏற்ற வேலையை செய்ய அவனை ஏவு. அவன் பணிந்து நடக்கவில்லையேல் கடுமையான விலங்குகளை அவனுக்கு மாட்டு. ஆனால் எவரோடும் எல்லை மீறி நடந்து கொள்ளாதே. நீதிக்கு மாறாக எதையும் செய்யாதே. உனக்கு ஓர் அடிமை மட்டும் இருந்தால் அவனை உன்னை போல நடத்து. ஏனெனில் அவனை உன் குடும்பத்தானாக வாங்கியுள்ளாய். உனக்கு ஓர் அடிமை மட்டும் இருந்தால் அவனை உன் சகோதரன் போல நடத்து. ஏனெனில் உன் உயிரை போல் உனக்கு அவன் தேவைப்படுவான். நீ அவனை கொடுமைப்படுத்த அவன் உன்னை விட்டு ஓடிப்போனால் எந்த வழியில் அவனை தேடிப்போவாய்?